அஜிபல் நசிலத்தில் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதிலளி ஆதியில் சிலத்த இந்த கேள்விக்கு ஆகிறது லைசத் இல்லை ஆதியில் அசீலத்து இந்த கேள்வியில் ஆகிறது லைசத் அது இல்லை மபுனி மபுனியத்தன் எடுக்கப்பட்டதாக அல்ல தரிசி சாபி கடந்த பாடத்தில் எடுக்கப்பட்டதாக இல்லை. அப்போ மேலே புஸ்தகத்தில் இப்போ இருந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்டாங்க. ஆனால் இங்கே புஸ்தகத்துக்கு சம்மந்தம் இல்லை கேட்குற கேள்விக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. ஹத்தா எப்போது அரசு நீங்கள் வெளியே போனீர்கள் ஃபஸ்ட்டில் வகுப்பறை விட்டும் நீங்கள் எப்போது வெளியே போனீர்கள் நம்ம இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது ஐன தகப்தும் பாது தரிசி பாடத்திற்கு பின்னால் நீங்கள் எங்கே போனீர்கள் மின் இதாகத்தின் எந்த சேனலிலிருந்து சமயத்தும் கேட்டீர்கள் அஹ்பார செய்தியை கேட்டீர்கள் குரத்தல் கதமி கால்பந்தை லைவ் விளையாண்டீர்கள் அல்லது குரத்த சல்லா கூடைபந்து விளையாண்டீர்களா இந்த கேள்விகள் நம்ம பதில் சொல்ல வேண்டியதான். அன்னிஸ் பெண்பாலாக்கு ஃபாயிலை பெண்பாலாக்கு ஃபி குள்ளி எல்லாவற்றையும் ஜும்லாத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவிலிருந்து ஃபாயிலை பெண்பாலாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்பாலாக ஆக்கு. அன்னிஸ்னால பெண்பால் படுத்துன்னு அர்த்தம், பெண்பால் ஆக்கு அப்படின்னு அர்த்தம். சரித்தும் நீங்கள் குடித்தீர்களா கஹுவத்தை காப்பியை குடித்தீர்களா எஹ்வான் சகோதரர்களே நீங்கள் காப்பியை குடித்தீர்களா. சரித்துன்ன நீங்கள் குடித்தீர்களா கஹுவத்தை காப்பியை அஹ்வாத் சகோதரிகளே நீங்கள் காப்பியை குடித்தீர்களா. அடுத்து என்ன இருக்கு கரத்தும் ஆதியில் மஜல்லத்தையா ரிசால் ஆண்களே இந்த பத்திரிகையை நீங்கள் படித்தீர்களா. அப்போ கரத்துன்ன அப்படின்னு மாறி பெண்பாலுக்கு மாறுறப்ப துன்னை சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேவா. ரிஜாலுக்கு பதிலாக நிசாவை சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து ஃபஹிம்தும் விளங்கி கொண்டீர்களா தரிச பாடத்தை ஜதீத புதிய பாடத்தை யாபுனா என்னுடைய ஆண் பிள்ளைகளை புதிய பாடத்தை விளங்கி கொண்டீர்களா. ஃபஹிம் துன்ன தரிசது ஜதீத யா பனாத்தி பார்த்தீங்கன்னா மதா எப்போது ஹரஜத்தும் போனீர்கள் மினல் மதர்சாவை விட்டும் யா உலாது சிறுவர்களே மதர்சாவை விட்டு எப்போது போனீர்கள். மதா ஹரஜத்தும் ஹரஜத்துன்ன எப்போது போனீர்கள் மினல் மதர்சா விட்டும் யா பனாத் அப்படின்னு மாற்றலாம். சமீத்தும் நீங்கள் கேட்டீர்களா அதான பாங்கை கேட்டீர்களா யா இஹ்வான் சகோதரர்களே நீங்கள் பாங்கை கேட்டீர்களா. பாங்க சொல்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு அர்த்தம். ஆயத்தும் நீங்கள் படித்தீர்களா தரிச பாடத்தை ஜதீத புதிய பாடத்தை படித்தீர்களா யஹ்வான் சகோதரர்களே புதிய பாடத்தை நீங்கள் படித்தீர்களா. அப்போ மேலே இங்கே என்ன பதில் சமீத்துன்ன இஹ்வானுக்கு அஹவாத் அப்படி மாறிடுறான். இங்கே அராய்த்துன்ன இங்கே அஹவாத் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்க மாறிடுறான். அமாம குல்ல ஜுமுலத்தின் எல்லா ஜுமுலாவுக்கு முன்னால் அமாம அப்போ லர்ஃபு முலாஃபு ஹபரு முகத்தம் சீகத்தானி முப்தா முஹர் அப்படி அர்த்தம் வைக்கணும். அப்போ அமாம குல்லி ஜும்லத்தின் எல்லா ஜும்லாவிற்கு முன்னால் இருக்கிறது. ஃபிமா ஒன்றில் அடுத்து வருகின்ற ஒன்றில் எல்லா ஜும்லாவுக்கு முன்னால் இருக்கிறது. சீகத்தானி 2 சீகாக்கள் இருக்கிறது. ஃபாலுக்குரிய 2 சீகாக்கள் இருக்கிறது. அப்போ சீகானா என்ன சீகா அப்படின்னா இப்போ இப்போ லரப அப்படிங்கிறோம். லரபனா அவன் அடித்தான். இது உள்ள மறைஞ்சிருக்கிறது என்னென்ன மறைஞ்சிருக்குது ஆண்பாலாக இருக்குது மௌரூஃபாக இருக்குது அப்புறம் ஒருமையாக இருக்குது அப்புறம் தேர்ட் பர்சனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற விஷயத்துக்கு பேர் தான் என்ன சீகா. இப்போ தமிழ்லே இப்போ அவன் நடந்தான் அப்படிங்கிறதான். அப்போ இதோடைய சீகா என்ன அப்படின்னு கேட்ட அப்படின்னா அவன் நடந்தான் அவன்கிறதுனால இது ஆண்பாலாக இருக்குது. நடந்தான் அப்படிங்கிறோம் அதனால் இது இறந்த காலமாக இருக்குது. அவனுங்கிறதுனால இது தேர்ட் பர்சனாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அந்த வார்த்தையை பகுப்பாய்வு செய்கிறது. உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு பேர் தான் சீகா. சீகாவை மொழிபெயர்க்க முடியாது. சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு தெரியாது. இது இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த மீசானில் மாலி மௌரூஃப் முஸ்பத் முதக்கர் காயிப் வஹதான் லமீர் ஹுவ மாலி மௌரூஃப் முஸ்பத் முதக்கர் காயிப் தஸ்னியா லமீர். அப்போ அவன் போனான் அப்படிங்கிறது அப்போ ஒருமையாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது தான் சீகா. இப்போ எல்லா ஜும்லாவுக்கும் முன்னாடி சீகா இருக்கிறது. இகுத்தர்னி தேர்ந்தெடு சீகத்தை சைகா
சரியான சீகாவை தேர்ந்தெடு வக்குமில் பூர்த்தியாக்கு பிகா அதை கொண்டு ஜும்லாவை சரியான ஜும்லாவை பூர்த்தி பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ கரகத்தும் முன்னாள்னா எய்த்தாப்புல் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். ஆமாம் எதிரில் குல்ல ஜும்லத்தின் அப்போ எல்லாம் இந்த குல்லான்னு படிக்கிறதா குல்லின்னு இப்போ லர்ஃபு முலாஃபு குல்லி. அப்போ எல்லா ஜும்லாவுக்கு எதிரில் என்ன எதிரில்னு படிக்கணும். ஓகே, அப்போ எதிரில் என்ன இருக்குது, இந்த இந்த சீகா இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் அது என்ன இந்த அமைப்பு இருக்கிறது, அதை இங்கே சரியானதை இங்கே நீங்கள் வைங்க அப்படிங்கிறாங்க. குரான் ஆகிறதாலையும் இன்று அப்போ என்ன வைக்கணும், யா அபுனாயி ஆண்பாலாக இருக்கா, அப்போ அதனால் கரகத்தும். அப்போ கரகத்தும் நீங்கள் படித்தீர்களா குரானை படித்தீர்களா அழியும் இன்று, யா அபுனாயி என்னுடைய ஆண் பிள்ளைகளே நீங்கள் குரானை என்று படித்தீர்களா, அப்போ ஆன்சரு கரகத்தும். அடுத்து மத்தா எப்போது, யா இஹ்வானி இது ஆண்பால் தான். அப்போ மத்தா ரஜவுத்துமின் மக்காவிலிருந்து எப்போது திரும்பினீர்கள், யா இஹ்வானி என்னுடைய சகோதரர்களே மக்காவிலிருந்து எப்போது திரும்பினீர்கள். அடுத்தது என்ன இருக்குது, அப்போ இந்த குன்ன இருக்குது. அப்போ குன்ன இருந்தாலே பெண்பால் தானே. அப்போ கசல் துண்ண கசல் துண்ண உஜூஹ குன்ன நீங்கள் உங்கள் முகத்தை கழுவினீர்களா, சாபுனி சோப்பை கொண்டு உங்களுடைய முகத்தை கழுவினீர்களா. அடுத்தது மின் ஐயி இதாத்தின் எந்த அலைவரிசையிலிருந்து, பனாத்தின் இருக்கா. அப்போ சமீத்துன்ன அஹ்பார அப்போ எந்த மின் ஐயி இதாத்தின் சமீத்துன்ன அஹ்பார யா பனாத்தி என்னுடைய பெண் பிள்ளைகளே எந்த அலைவரிசையிலிருந்து செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். அப்போ எந்த ரேடியோவில் ஒரு சேனல் அலைவரிசை இப்போயும் இருக்குல்ல, அந்த என்ன சொல்கிறது, இப்போயும் வந்து அப்போ எஃப்எம் ஓடுதில்ல, எஃப்எம் ஒரு 100.3 100.5 அலைவரிசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அலைவரிசை அதுக்கு பேர் தான் இதா. மின் ஐயில் பாபி எந்த பாடத்தை எந்த கதவிலிருந்து தகல்தும் நுழைந்தீர்கள் மஸ்ஜித பள்ளியாசலில் யஹ்வானியோட சகோதரர்களை. லிமா ஏன் ஃபதவுத்துன்ன திறந்தீர்கள் நவாஃபித ஜன்னலை யா பனாத்தி என்னுடைய பெண் பிள்ளைகளில் ஏன் ஜன்னலை நீங்கள் திறந்தீர்கள். இதுதான் இதுக்கு பதில். அப்போ பெண்பாலுக்கு துண்ண வந்துடும். ஓகேவா, ஆண்பாலாக இருந்தால் தும்மு வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஈஸியாக எழுதலாம். தம்முல் அம்சிலத்தை உதாரணத்தை சிந்திச்சு பார். சும்மா பிறகு அதிக நுழை காணவை நுழையால் ஜும்லத்தில் அத்தியாப்பின் ஜும்லா மீது காணவை நுழை. முதரிஸ் ஃபில் ஃபஸ்லி ஆசிரியர் வகுப்பறையில் இருக்கிறார். அத்துல்லா அப்போ கானோடைய அமல் என்ன, இஸ்முக்கு ரஃப் ஹபருக்கு நசபு. அப்போ இதுதான் கானோடைய அமல். அப்போ முப்ததா ஹபரில் தான் கான நுழையும். நுழைஞ்ச பின்னாடி எப்படி மாறும் அப்படின்னு என்ன பண்ணேன், முப்ததா வந்து இஸ்மா பேர் மாற்றிடணும், ஹபரை வந்து கானோடைய ஹபர்னு பேர் மாற்றிடணும். அப்படி பாருங்கள், முதரிசு ஆசிரியர் ஆகிறவர் ஃபஸ்லி வகுப்பறையில் இருக்கிறார். அப்போ முதரிசு கானல் முதரிசு கான ஃபால் நாக்கிசு முதரிசு கானோடைய இஸ்மு ஃபுல் ஃபஸ்லி ஜார் மஜ்ரூர் கானோடைய ஹபரு. அங்கே அடுத்து என்ன இருக்குது, கானல் முதரிசு ஆகிவிட்டார் ஃபுல் ஃபஸ்லி வகுப்பறையில். கபுல ஹம்சி தகாய்க்க 5 நிமிடத்திற்கு முன்னால் வகுப்பறையில் ஆகியிருந்தார். அப்படின்னா 5 நிமிஷம் முன்னாடி வகுப்பறையில் இருந்தார். ஓகே, அடுத்து அத்துல்லாபு மாணவர்கள் ஃபில் மலைபி கிரவுண்டில் இருக்கிறார்கள். கானத்துல்லாபு மாணவர்கள் ஆகிவிட்டார்கள் ஃபில் மலைபி கிரவுண்டில். கபுல நிஸ்பி சாத்தின் அரை மணி நேரத்திற்கு முன்னால் கிரவுண்டில் இருந்தார்கள். அத்துல்லாபு மாணவர்கள் ஃபில் மலைபி அப்படின்னு உம்மியோட அன்னை ஃபில் மத்துவகி சமையல் அறையில் இருக்கிறாள். கானத் பெண்பாளர்கள் கானத் உம்மியோட அன்னை இருக்கிறாள் ஃபில் மத்துபகன்னு சமையல் அறையில். கபுல கலீலின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட அன்னை சமையல் அறையில் இருந்தாள். அல் முதீரு ஃபி குருஃபத்திஹி முதீர் அவர் அறையில் இருக்கிறார். கபுல சாத்தின் அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னால். கபுல உஸ்மையின் 1 வாரத்திற்கு முன்னால். கபுல அறுபத்தி ஐயாமின் 4 நாட்களுக்கு முன்னால். கபுல சுலிசு சாத்தின்
3 மணி நேரத்திற்கு முன்னால், கபுல கலீலின் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால், அப்போ இடையில வந்து கானத்து சித்துங்க. கானத்து இங்கே எல்லாம் ஜார் வருது. அப்போ இங்கே முதீரு மரம் வஜீரு அது இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டு பெருசாக உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே முதீருன்னு தான் இருக்குது. அப்போ கானம் நுழைஞ்சாலும் முதீருன்னு தான் இருக்கும். பின்னாடி ஹபர் தான் மாறும். ஹபரும் இங்கே வந்து சிபு ஜும்லா வந்து போச்சு. அதனால் வந்து உங்களுக்கு பதில் எழுதுறதுல குழப்பம் வராது. முதீர் ஃபி குருஃபத்தி, முதீர் அவர் அறையில் இருக்கிறார். வஜீரு அமைச்சர் ஃபி லண்டன், அமைச்சர் லண்டனில் இருக்கிறார். அஹி என்னுடைய சகோதரன் ஃபில் மக்காவில் இருக்கிறான். திப்பா டாக்டர்கள் ஃபில் முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். தாலிபாத் மாணவிகள் ஃபில் மக்தபத்தி லைப்ரரியில் இருக்கிறார்கள். இப்போ கானத்தை சேர்த்து அப்படி எழுதிக்கிங்க. ஒன்று ஒன்றும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ரிஸ்க்கான விஷயம் இல்லை. சரி போதும். ரொம்ப நேரம் படித்த மாதிரி இருக்குது. ஆஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.